ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ விஷ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஹரிசாண்டலாக இருக்கா வெர்டிக்கலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா ஃபோட்டோஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த 1:1 அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன்றைக்கி நான் 16:9 அந்த ரேஷியோ தான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கலாம். நாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ எந்த ஆர்டரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அட் ஏ டைம்லேயே எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா ஃபோட்டோஸும் இங்கே வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே மேலே பேன் அண்ட் ஜூம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஃபோட்டோவோட சைடில் இருக்கிற பிளாக் ஏரியா தெரியாத மாதிரி 2 கையை வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ அந்த பிளாக் ஏரியாவை கவர் பண்ணிடும். இப்போது இதுதான் இந்த ஃபோட்டோவோட ஸ்டார்ட் பொசிஷன். கீழே எண்ட் பொசிஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ எண்ட் ஆகும்போது எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு அதே பேன் அண்ட் ஜூம் போயிடலாம். இப்போ ஸ்டார்ட் பொசிஷனில் இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நான் இது ரொம்ப ஜூம் பண்ணி கிட்ட அவங்க ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணியிருக்கேன். எண்ட் பொசிஷன் எப்படி வரணும் அப்படின்னா ஃபுல் அந்த ஃபோட்டோவோட வியூ வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த 2 ஃபோட்டோவும் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஜூம் இன் ஆகுது, செகண்ட் ஃபோட்டோ ஜூம் அவுட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜூம் இன் ஆகணுமா ஜூம் அவுட் ஆகணுமா அந்த மாதிரி அந்த ஸ்டார்ட் பொசிஷனும் எண்ட் பொசிஷனும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக வந்துடும். நான் ஒரு 5 ஃபோட்டோஸ் மட்டும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அத்தனை ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோட்டோக்கும் இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஃபோட்டோ மட்டும் நான் திருப்பி ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பொசிஷன் நல்லா ஜூம் இன் ஆகிட்டு அவங்க ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரியும் எண்ட் பொசிஷன் நல்லா ஜூம் அவுட் ஆகிட்டு வர மாதிரியும் செட் பண்ணிக்கிறேன். சைடில் அந்த பிளாக் கலர் தெரியாத மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நான் அந்த ஃபோட்டோ மட்டும் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இது எனக்கு பிடிச்சிருக்கு. வீடியோ இதோடவே போதும் அப்படின்னாலும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதுதான் ட்ரான்சிஷன் எஃபெக்ட். இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லேயும் நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் நடுவில் ட்ரான்சிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ முடிஞ்சிட்டு அடுத்த ஃபோட்டோ அப்பியர் ஆகும்போது ஒரு எஃபெக்டோடு வருது தான் இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட். இப்போ நாம் ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் இடையிலையும் நம்ம இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போதும் இங்கே அது ப்ளே ஆகிட்டு உங்களுக்கு காட்டும். அது பிடிச்சிருந்தா நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு எஃபெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நன் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுத்ததுமே அந்த ஃபோட்டோ அப்பியர் ஆகிற டைம் ரொம்ப சின்னதாக ஆகிடும். அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோவாக கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ எவ்வளோ நேரம் அப்பியர் ஆகணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நாம் ஜூம் பண்ணியாச்சு, ட்ரான்சிஷன் கொடுத்தாச்சு. அகெயின் ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போது இந்த வீடியோக்கு நாம் மியூசிக் ஆட் பண்ணலாம். ஸோ ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எந்த சாங் வேணுமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஹாப்பி பர்த்டே சாங் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது சினிமா பிஜிஎம் வேணுமோ, எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே இல்லை அவங்களோட நேம் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைல், கலர், எந்த இடத்துல வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற நேம் அந்த ஃபேஸை மறைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹாப்பி ஒரு லைன்லேயும் பர்த்டே ஒரு லைன்லேயும் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இந்த ஹாப்பி பர்த்டே ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லே அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஹாப்பி பர்த்டே இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், கேப் மாதிரி, கேண்டில்ஸு, 1 2 3 அந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். இதை ஒவ்வொரு ஃபோட்டோவாக நான் செட் பண்ணி பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவாக செட் பண்ணி பார்க்கலாம். எங்கே நல்லா இருக்கோ அந்த இடத்துல நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஃபோட்டோவில் தான் இது பேக்ரவுண்டுக்கு இந்த ஹாப்பி பர்த்டே தெரியுது. ஸோ அங்கே வந்து நான் சென்டரில் இதை செட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் ஷேர் கிளிக் பண்ணி நீங்கள் எதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வீடியோ விஷ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.